அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகர வரிசைப்படுத்துதல் அதற்கான விதிகள் தான் பார்க்க போறோம். இது எளிமையான டாபிக் தானே நீங்க நினைக்கலாம். ஆனா இதுலயும் நம்ம மிஸ்டேக்ஸ் செய்வோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அகர வரிசைப்படுத்துதல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரைக்கும் உள்ளதை அரேஞ்ச் பண்ணணும். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் ஆரம்பிச்சு நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் எழுத்து அரேஞ்ச் பண்றது எளிமையா தெரிஞ்சிடும். இதுல இரண்டாவது எழுத்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இரண்டாவது எழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை தரணும். அடுத்தது மூன்றாவது எழுத்து அதன் பிறகுதான் மெய்யெழுத்துகளுக்கு முன்னுரிமை தரணும். அதன் பிறகு அதனுடைய வர்க்கங்கள்னா என்னன்னா கக்கா கிக்கி அதனுடைய வர்க்கங்களுக்கு முன்னுரிமை தரணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது முன்னாடி வருமாங்கும் போது இதுதான். ஏன்னா முதல் எழுத்து ஆங்கிறது ரெண்டுலயுமே சேமா இருக்கு. அப்போ இரண்டாவது எழுத்தை பாக்குறோம். இரண்டாவது எழுத்தை பார்க்கும்போது நம்ம எதுக்கு முன்னுரிமை தரணும்னு சொன்னோம்? ஆயுத எழுத்துக்கு தான் முன்னுரிமை தரணும்னு சொன்னோம். அடுத்ததுதான் மெய் எழுத்துக்கு முன்னுரிமை தரணும். அதை தான் சொல்றோம். இந்த வரிசை முறை எப்படி அமையணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது விதிகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொற்களினுடைய முதல் எழுத்தை பார்க்குறோம். அகரவரிசைப்படி பார்க்கும்போது முதல் எழுத்து அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை வரிசை கக்கா அப்படிங்கிற இந்த ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். சரி, அடுத்தது முதல் எழுத்து ஒன்றாகவே இருக்கு எல்லா சொல்லுமே. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்தை பார்க்கும்போது எதுக்கு முன்னுரிமை தரணும்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆயுத எழுத்துக்கு முன்னுரிமை தரணும். அதுக்கு அடுத்தது மெய்யெழுத்துக்கு முன்னுரிமை தரணும். அதுக்கு அடுத்துதான் அதனுடைய வர்க்கங்களுக்கு முன்னுரிமை தரணும். இதுதான் விதிகள். இப்ப நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, இதுல கடை கட்டு கண்ணுன்னு இருக்கு. இப்ப இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது கேங்கிறது முதல் எழுத்து எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. அப்ப நம்ம எதை வச்சுதான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம்? இரண்டாவது எழுத்தை வச்சுதான் அரேஞ்ச் பண்ண போறோம். இரண்டாவது எழுத்து பாருங்க, டாவுக்கு அடுத்துதான் நான். அப்ப அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த கடைங்கிறது ஃபர்ஸ்ட் வருமா கட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் வருமா? இது நமக்கு குழப்பத்தை தரும். அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மெய்யெழுத்து வரும்போது தான் முதலில் முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப கட்டுங்கிறது தான் முதலில் வரும். அடுத்ததுதான் கடை வரும். அடுத்தது கண் வரும். ஓகேவா? கட்டு முதல்ல வரும், அடுத்தது கடை, அடுத்து கண். ஏன்னா இந்த ஈட்டு மெய்யெழுத்துக்கு முன்னுரிமை கொடுத்துதான் அடுத்தது நம்ம வர்க்க எழுத்துக்கு வரணும். இப்ப எடுத்துக்காட்டு 2 பாருங்க. அகுது அம்மா ஆடு எஃகு கடல். இப்ப இது பாத்தீங்கன்னா வரிசைப்படி தான் இருக்கு. சரி, இது என்ன காரணத்தினால இப்படி வரிசைப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். இப்ப நம்ம உயிர் எழுத்து தான் முதலில் வரணும். முதல் எழுத்து பார்க்கும்போது உயிர் எழுத்து தான் முதல்ல வரணும். உயிர்மை அடுத்தது தான். அப்ப அந்த வரிசையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதெல்லாம் அ ஆ ஏ இதெல்லாம் உயிர் எழுத்து. கேங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால அது பின்னாடி போயிடுச்சு. சரி, அப்ப இந்த உயிரெழுத்திலேயே இதுவும் சேமா இருக்கு. இதுவும் ஆள தான் ஆரம்பிச்சிருக்கு, இதுவும் ஆள தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து சேமா இருக்கும் போது இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இப்ப இரண்டாவது எழுத்துல இதுல ஆயுத எழுத்து இருக்கு, இதுல மெய் எழுத்து இருக்கு. எதுக்கு முன்னுரிமை தரணும்? நம்ம இரண்டாவது எழுத்து ஆயுத எழுத்துக்கு தான் முன்னுரிமை தரணும்னு பார்த்தோம். அடுத்ததுதான் மெய் எழுத்துக்குன்னு பார்த்தோம். அப்ப அகுதுன்னு வரும், அடுத்தது அம்மான்னு வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது ஆவுக்கு அடுத்து ஆடு, ஆவுக்கு அடுத்து எஃகு, அடுத்தது கடல். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் நீங்க வரிசைப்படுத்தணும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.